Tamil Bible Study. ஒன்று தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். முதிர் வயது உள்ளவனை, இது நீங்க அறிந்திருக்கிறீங்க, தீமோத்தேயுவுக்கு பவுல் கொடுக்கிறதான நிறைய ஆலோசனைகள். முக்கியமாக தன்னுடைய முதிர் வயதுல தீமோத்தேயுக்கு தீத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறார், ஆலோசனையை கொடுக்கிறார், உபதேசங்களை குறித்து, மற்ற சபையின் காரியங்களை குறித்து பேசுகிறார். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், தீமோத்தேயு பார்த்தீங்கன்னா பவுலோடு கூட இருந்த உடன் ஊழியர் மாத்திரம் கிடையாது, இப்போ அநேக சபைகளை நடத்துகிறவராக அவர் காணப்படுகிறார். அப்போ தீமோத்தேயுக்கு கீழே நிறைய சபைகள் காணப்படுது, அல்லது தீமோத்தேயு மேற்பார்வையில் நிறைய சபைகள் காணப்படுது. அப்போ போதகர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சபையை நடத்துகிறவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்கிறதான காரியம் எல்லாம், அதாவது ஒரு அப்போஸ்தலனுக்கு காணப்பட வேண்டியதான அந்த காரியங்கள் எல்லாம் பவுல் கற்றுக் கொடுக்கிறதே நம்ம பார்க்கிறோம். அப்போ அதன் அடிப்படையில் இப்போ சொல்றார், முதிர் வயது உள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும். ஏன்னா தீமோத்தேயு ஒரு லீடராக செயல்படும் பொழுது, முன்னாடி நீங்க பார்த்துருக்கீங்க தீமோத்தேயு குறித்து என்ன சொல்லியிருக்கோம், வயதை குறித்து ஒரு இள வயது உள்ளவன். என்ன வயதுன்னெலாம் நமக்கு சொல்லப்படலை, ஆனால் அவன் இள வயது உடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா உன்னுடைய இள வயதை குறித்து என்ன பண்ணக்கூடாது, ஆமா, ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத மாதிரி நீ நடந்துக்கணும், ஏன்னா உன்னோட பெரியவர்கள் சபையில காணப்படுவாங்க என்கிற ஒரு ஆலோசனையை அவர் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்திருந்தார். அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது முதிர் வயது உள்ளவனை கடிந்து கொள்ளாமல், அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது, ஏதாவது முதிர் வயது உள்ளவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களை நீ தகப்பனை போல நீ நடத்தணும். கடிந்து கொள்ளக்கூடாதுன்னு என்ன அர்த்தம், கடிந்து கொள்ளக்கூடாதுன்னா கடினமான, இப்ப இள வயது உள்ளவர்களை கடினமான வார்த்தையினால என்ன பண்ணலாம், கடிந்து கொள்ளலாம். ஆனா அதே முதிர் வயது உள்ளவர்களை என்ன பண்ண முடியாது, சத்தம் போட்டு கடிந்து கொள்ள முடியாது. இப்ப நம்முடைய, அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த தகப்பன்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு. நம்முடைய தகப்பன் வீட்டுல காணப்படுறாரு, அவர் கொஞ்சம் வயதுல மூத்தவராய் காணப்படுவாரு. நம்மளை மாதிரி ஒருவேளை அடுத்த ஜென்ரேஷனா இருக்கிறபடினால நமக்கு உலக ஞானம் அதிகமா இருக்குன்னு நம்ம நினைத்து கொள்ளலாம். அப்ப தகப்பனுக்கு சில நேரங்கள்ல ஆலோசனைகள்லாம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில பிள்ளைகள் வளர்ந்து நிற்பார்கள். அப்ப அந்த நேரத்துல கூட பாத்தீங்கன்னா தகப்பன் செய்கிறதான தாய் செய்கிற காரியங்கள் பிடிக்கலன்னா கூட அவர்களை என்ன பண்ண முடியாதான், கடிந்து கொள்ளக்கூடாது. கர்த்தர் அதை அலோவ் பண்ணல அப்படின்றது பாத்தீங்கன்னா குடும்பத்தை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது மிக தெளிவாக அவர் பேசி இருக்கிறார். அப்படித்தானே? இயேசு கிறிஸ்து மத்தேயு மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்துல சொல்லும் பொழுது தாய் தகப்பனை குறித்து ஆமா கனம் பண்ணுவாய் வாக்குத்தத்தம் இருக்குல்ல. மத்தேயு 15:4 பார்த்தீங்கன்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. ஆகமங்களில அப்படியாக ஆண்டவர் கற்பித்திருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா 2 கற்பனைகளை எடுத்து இணைத்து ஆண்டவர் பேசுகிறார். இது தனித்தனியாக கொடுக்கப்பட்ட காரியங்கள். என்ன அப்படின்னு சொன்னா, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்பது அந்த 10 கற்பனைகளுக்குள்ளே வரும். ஆனா அந்த கனம் பண்ண வேண்டும்னா என்ன அப்படின்றதை குறித்தான விரிவாக்கத்துக்குள்ள போகும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, யாத்திராகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துல அதை குறித்து சில காரியங்களை பேசுவார். பாருங்களேன், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல அந்த கற்பனைகள் வரும், 10 கற்பனைகள், மெயினான கற்பனைகள். அதுக்கு பின்பு பார்த்தீங்கன்னா அதை எலாபரேட் பண்ணி எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கும்போது 21ஆம் அதிகாரத்துல 21ஆம் அதிகாரம் உபாகமத்திலேயும் வரும். 26:15 பாருங்க. 21:15, தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட கடவன் அப்படின்ட்டு இருக்கும். 17ஆவது வசனம் பாருங்க, தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இந்த கற்பனைகளையும் உன் தாயையும் உன் தகப்பனையும் கனப்படுத்துவாயாக என்கிற கற்பனையையும் பார்த்தீங்கன்னா இணைத்து தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லி இருக்குது, தேவன் கற்பித்து இருக்கிறாரே அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதை வைத்து நீங்க பார்க்கும்போது ஒரு குடும்ப சூழல்ல எப்படி தாய் தகப்பன் முதிர் வயதானவர்களாக மாறும் பொழுது அவர்கள் எப்படி கனப்படுத்தப்பட வேண்டும், அவர்கள் செய்கிற சில காரியங்கள் பிடிக்கலன்னா கூட அவர்களை என்ன பண்ண முடியாது, ஆலோசனை கொடுக்கலாம், சொல்லி கொடுக்கலாம் சில காரியங்கள் அவர்களுக்கு. ஆனால் அவர்களை என்ன பண்ணக்கூடாதான், கடிந்து கொள்ள கூடாது.
திரும்ப வருவோம். முதிர் வயது உள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும், தகப்பனை உன்னுடைய சொந்த தகப்பனா நீ எப்படி நடத்துவ, அதே போல சபையில தீமோத்தேயு அவரை பார்க்கிலும் முதிர் வயது உள்ளவர்களை நடத்தக்கூடிய நிலையிலே தீமோத்தேயு காணப்பட்டாலும் அவர்கள் தவறும் பொழுது அல்லது சில காரியங்களை புரிந்து கொள்ளாமல் பேசும்போது அவர்களை கடிந்து கொள்ளாமல் அவர்களுக்கு புத்திமதியை சொல்லி நேர்வழியாய் நடத்த வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். பாலிய புருஷரை சகோதரரை போலும், சொந்த சகோதரனா எப்படி நீ பாவித்து நடத்துவ, அதே போல வயதுல இளமையாய் காணப்படுகிறவர்களை சகோதரரை போலும், ஆனா கடிந்து கொள்ளலாம், சகோதரரை போல ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு அப்படின்னு சொல்ற. முதிர் வயதுள்ளதான ஸ்திரீகள் அம்மாவை எப்படி நடத்து, அப்போ முதலாவது அம்மாவை எப்படி நடத்தணும்னு பிள்ளைங்களுக்கு தெரியணும். இப்போ நமக்கு எல்லாம் தாய்மார்கள் இருப்பாங்க, சின்ன வயதுல நாம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்திருப்போம், பயந்து நடந்திருப்போம். ஆனால் இப்போ நம்ம பெரியவர்களாயினோன்னே நம்மளுடைய டிபெண்ட்டாக அவர்கள் மாறும் பொழுது அவர்களை நம்ம எப்படி நடத்தணும் அப்படின்றது நமக்கு தெரிந்தால்தான் சபையில காணப்படுகிறதான முதிர் வயதுள்ளதான ஸ்திரீகள் காணப்பட்டாங்கன்னா அவங்கள நம்ம எப்படி நடத்தணும் என்பதை நம்ம அறிவோம். அவ எல்லாமே வீட்டில் ஸ்டார்ட் ஆகிறதான காரியமாக தான் காணப்படுது. பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போல பாவித்து புத்தி சொல்லு. அப்போ புத்தி சொல்லுகிறதை குறித்து தான் இவ்வளவு காரியங்களை பேசுறாரு. ஏன்னா டிஃப்ரெண்டான வயதுல காணப்படுவார்கள், புருஷர்களும் சரி ஸ்திரீகளும் சரி. அப்ப இவர்கள் எல்லாருக்கும் தீமோத்தேயு புத்தி சொல்ல வேண்டியதான நேரம் வரும்பொழுது எப்படி அவர்களை அவன் ட்ரீட் பண்ணி அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லி கொடுக்குறாரு. தாய் தகப்பனை கனம் பண்ணணும் அப்படின்றதான இம்பார்ட்டன்ஸை அறிந்தவனாக இவன் இருக்கணும். இவ்வளவுக்கும் பார்த்தீங்கன்னா இவன் அப்படியாக வளர்க்கப்பட்டவன் தான். நீங்க அறிந்திருக்கிறீங்களே, தீமோத்தேயு பார்த்தீங்கன்னா தாயாலையும் தன்னுடைய பாட்டியாலையும் வளர்க்கப்பட்டவன், கர்த்தருடைய வார்த்தையில வளர்க்கப்பட்டவன். அப்போ அவனுக்கே இந்த புத்திமதி சொல்ல வேண்டியதான அவசியம் பார்த்தீங்கன்னா காணப்படுது. முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன், சொந்த சகோதரிய எப்படி எல்லா கற்புடனும் அவளை நீ நடத்துவ, நீ அவளை பார்ப்பியோ அதை போல உன்னுடைய மனைவி அல்லாததான அந்த வயதுல இருக்கிறதான ஸ்திரீகளை எப்படிதான் பார்க்கணும், எல்லா கற்புடன் தான் அவர்களை பார்த்து நீ நடத்த வேண்டும் அப்படின்னா புத்தி சொல்லலாம். நீ சொந்த சகோதரியாக நீ நினைத்து நீ அந்த காரியத்தை செய்யணும் அப்படின்றதான காரியத்தை சொல்றாரு. ஸ்பெஷலா கற்புடன் சகோதரிகளை நீ எப்படி பாவிப்பாயோ அப்படி மற்ற சர்ச்சில் இருக்கிறதான ஃபெலோஷிப்ல காணப்படுற சகோதரிகளை பார்க்க வேண்டும் என்கிறதான ஒரு புத்திமதியை பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்கிறார். உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு, உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. அது என்ன உத்தம விதவைகள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தத்துல இது சொல்லப்படுகிறது அப்படி? பைபிள் இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா யாராவது? இங்கிலீஷ் பைபிள் என்ன இருக்கு? Give proper recognition to those who really need. அப்ப விதவைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது இப்ப தன்னுடைய புருஷனை அவர்கள் இழந்து, எல்லாமே புருஷன் தான் என்று வாழ்ந்திருப்பார்கள், ஆனால் புருஷனை இழந்த பிறகு அவர்கள் விதவைகளாக காணப்படுறாங்க. அப்ப அவர்களிலும் மூத்தவர்கள் காணப்படுவாங்க, ரொம்ப வயது கம்மியானவர்கள் காணப்படுவாங்க. அப்ப இந்த லிஸ்ட்டை குறித்து பேசுறாரு. ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக அந்த நாளிலே பாத்தீங்கன்னா இது எழும்பினது. இப்ப இன்றைக்கு சபைகள் அப்படியான பேர்டனுக்குள்ளார சபைகள் போவதில்லை. ஆனால் அப்ப என்ன அப்படின்னு சொன்னா விதவைகளை பராமரிக்கிறதற்கு யாரும் இல்லைன்னா சபை பாத்தீங்கன்னா சபையிலே காணப்படுகிறதான விதவைகளாக ஆனவர்களை பராமரிக்கிறதான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பாத்தீங்கன்னா சபைக்கு வந்திருந்தது. அதை குறித்தான பிரச்சனைகள், டிஸ்பியூட்ஸ் எல்லாம் நம்ம அப்போஸ்தலர்ல நம்ம பார்த்துருக்குறோம். அது என்ன வாசித்தரலாம். அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 6ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 6ல பாருங்களா, அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது அப்படின்னு என்ன அர்த்தம்? சபை ஒரு சின்ன சபையாக காணப்பட்ட போது அது ஒரு பெரிய இஷ்யூவா இருக்காது. ஆனா இப்ப என்ன அப்படின்னு சொன்னா சபை ரொம்ப பெரிதாக மாறிவிட்டது. இப்ப யூதர்கள் மாத்திரம் இல்லாம மற்றவர்கள், கிரேக்கர்கள், மற்ற புறஜாதியார் எல்லாம் இப்ப கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டு வருகிறார்கள். அப்ப சபை ரொம்ப பெருசாயிடுச்சு. இப்ப நல்லா கவனிங்க, அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது அப்படின்னா விசுவாசிகள் பெருகின போது என்று அர்த்தம். விசுவாசிகள் பெருகின போது கிரேக்கரானவர்கள், அப்படிதானே? அப்படி புரிஞ்சுக்கிறீங்களா? சீஷர்கள்னா விசுவாசிகள்னு பாக்குறீங்களா, இல்ல சீஷர்கள்னா இயேசு கிறிஸ்துவோடு கூட பின்னாடி போன அவங்க மட்டும்தான் சீஷர்களா?
அதெல்லாம் சில கிளாரிட்டி வந்துடணும், சில வேர்ட்ஸ் எல்லாம் இல்ல. ஏன் அப்படின்னா சீஷர்கள்னு நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா ஊழியர்களை அது குறிக்கிறது, இயேசு கிறிஸ்துவோடு கூட காணப்பட்டவர்களை பின்தொடர்ந்தவர்களை குறிக்குது அப்படின்ட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரல் மீனிங். சீஷர்கள் என்று சொன்னால் அவரை பின்பற்றுகிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். சீஷர்கள்னா அவரை பின்பற்றுகிறவர்கள், அவரை குருவாக ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய போதனைகளை கேட்கிறவர்கள் என்பதுதான் டிசைபிள்ஸ்ன்றதனுடைய அர்த்தம். அதுதான் இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னா சீஷர்கள்னு அர்த்தம். டிசைபிள்ஸ் அவரிடத்திலே கற்றுக்கொள்ளுகிறவர்கள், அவருடைய வார்த்தையை மதிக்கிறவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்கள், அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதுதான் விசுவாசிகள் அல்லது கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதனுடைய அர்த்தமே. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா கிறிஸ்துவின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். அடுத்த கேள்வி, கிறிஸ்துவை யாரென்று ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னா அஃப்கோர்ஸ் பரலோகத்தின் தேவன் நமக்காக மனிதனாக வெளிப்பட்டார் ரட்சிக்கிறதற்கு என்று ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள். மற்றவர்கள்லாம் கிறிஸ்தவர்கள்னு பேரை வேணா வச்சுக்கலாம். அப்ப அப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அது யார் எபிரேயர்கள்? எபிரேயர்கள்னா யாரு? எபிரேயர்கள்னா யூதர்களை சொல்லுகிறார், இஸ்ரவேலர்களை சொல்லுகிறார். யார் எபிரேயன்னா நம்ம ஆபிரகாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எபிரேயன். ஆபிரகாமுடைய வம்சத்திலே வந்த இஸ்ரவேலர்களை வந்து பார்த்தீங்கன்னா எபிரேயர்னு சொல்றார். அப்ப எபிரேயர் உடைய விதவைகள், அதே மாதிரி கிரேக்கருடைய விதவைகள். கிரேக்கர்கள் என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்மளை பட்சபாதமாக நடத்துகிறார்கள், நம்முடைய கம்யூனிட்டியில நம்முடைய இருந்து வந்ததான அந்த விதவைகள் சரியாக விசாரிக்கப்படவில்லை என்கிறதான ஒரு காரியத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது 12 வரும் சீஷர் கூட்டத்தை அழைத்து, அது அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க, மற்ற சீஷர்களை வரவழைக்கிறாங்க. கூட்டி, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல, இது நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான், எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஆனால் நாங்க இதை பார்த்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த விசாரணையை நாங்க செய்துட்டு இருந்தா நாங்க எப்பொழுது உங்களுக்கு வார்த்தைகளை போதிப்பது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவர்கள் சொல்றாங்க இது தகுதியான காரியம் அல்ல அப்படின்னா இது நாங்க செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் அல்ல, அதை விட முக்கியமான வேலை இருக்கிறது, ஆனபடினால இதை செய்கிறதற்கு ஆட்களை ஏற்படுத்துவோம். அதனால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அப்படியாக என்ன பண்றாங்க, பரிசுத்த ஆவியையும், யாரோ 7 பேர் கிடையாது, பரிசுத்த ஆவியும் விசுவாசமும் நிறைந்த 7 பேரை என்ன பண்றாங்க, தெரிந்து கொள்ளுகிறார்கள் அப்படின்றது காரியம்லாம் அதற்கு பின்பாக வருகிறது. சரி, ஓகே. அப்ப இந்த பிரச்சனை புதிதான பிரச்சனை அல்ல. அப்ப உத்தம விதவை, யாரெல்லாம் விதவைகள், அதாவது சபை பராமரிக்கணும், சபையிட்டு இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த உதவியை பெறுகிறவர்கள் என்கிறதற்கு சில கேட்டகரி எல்லாம் என்ன பண்றாங்க, அவங்க ஃபிக்ஸ் பண்றாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா எப்பெல்லாம் தெரியுமா இதெல்லாம் ரூல்லாம் செட் பண்ண வேண்டியிருக்கும், அதை குறித்து ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம்முடைய சபையில பார்ப்போம், சில காரியங்களை வந்து பாத்தீங்கன்னா செட் ரைட் பண்ணணும் அல்லது இதுக்கெல்லாம் ஸ்டாண்டர்டான ஒரு காரியத்தை வைக்கணும் அப்படின்னும் போது நம்ம எப்போ பேசுறோம், அதை குறித்த பிரச்சனைகள் வரும்பொழுது இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணா என்ன அப்படின்ட்டு நம்ம பேசுறோம் இல்லையா. அதே மாதிரி தான் இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணா என்ன அப்படின்றதான காரியம் வந்து அதுல வருகிறது. ஏன்னா இந்த மாதிரி டிஸ்பியூட் திரும்ப என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. சபை பாரபட்சமாக கிரேக்கர்களுக்கு தனியா, எபிரேயருக்கு தனியா வித்தியாசமாக அவர்களெல்லாம் நடத்தக்கூடாது. எல்லாருமே கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள் அப்படின்றதான காரியம், யூதன் மாத்திரம் ஸ்பெஷல் கிடையாது அப்படின்றது. சரி, விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்தியாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அதாவது விதவைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறதான காரியம் என்ன அப்படி சொன்னா, அவர்களுக்கு பிள்ளைகள் பேரன் பேத்திகள் இருந்தா முதலாவது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவாய் காணப்படுகிறது என்று சொன்னால், அந்த சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாக என்ன பண்ணணுமா விசாரித்து தங்களுடைய பெற்றோர், அவர்களுடைய பெற்றோர்கள் எப்படியெல்லாம் நடத்திட்டு வந்தாங்க அதை போல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை அவர்கள் நன்மைகளை செய்ய கற்றுக் கொடுக்க கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியவுமாய் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஊழியமாக பார்க்கப்படுகிறது. தேவனுடைய பார்வையில குடும்பத்தை வந்து பாத்தீங்கன்னா சரியாக நடத்துவது ஒரு ஊழியமாக அது பார்க்கப்படுகிறது. 5வது வசனம் பாருங்க, உத்தம விதவையாய் இருந்து தனிமையாய் இருக்கிறவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதலிலும் ஜெபத்திலும் நிலைத்திருப்பாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப விதவையாக மாறினவள்
அந்த விதவை கோலத்தை தான் பேண விரும்பினாள், நான் தன் விதவியாகவே இருக்க விரும்பினாள். என்ன அர்த்தத்துல? கர்த்தருக்காக விதவியாக நான் இப்படியே இருக்க போறேன், நான் இன்னும் ஊழியத்திலும் ஜெபிப்பதிலும் குடும்பத்தை பராமரிப்பதிலும் தரித்திருக்க போகிறேன் என்கிற ஒரு முடிவை அவள் எடுக்கிறாள் என்று சொன்னால், அதற்கு பின்பு அவளை குறித்துதான காரியம் பேசப்படுகிறது. தனிமையாய் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதலிலும் ஜபத்திலும் நிலைத்திருப்பாள். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, விதவி கோலத்திற்கு பின்பு அவள் ஒரு டிசைட் பண்ண வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று திரும்ப விவாக வாழ்க்கைக்குள்ளே போக வேண்டுமா, அல்லது கர்த்தருக்காக தன்னுடைய எஞ்சிய வாழ்க்கையை கர்த்தருக்காகவும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தணுமா என்கிறதான ஒரு டெசிஷனுக்கு என்ன பண்ணணுமா, அவள் வர வேண்டும். ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஆண்டவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனா அவள் டிசைட் பண்ணும். ஒன்று, நான் ஆண்டவர் பக்கம் நிற்க போகிறேன் என்று சொல்லி சுகபோகமாய் வாழ முடியாது. இல்லை வேணும்னு சொன்னா திருமணம் இன்னொரு விவாகம் செய்து கொண்டு என்ன பண்ணலாம், இன்னொரு குடும்பத்தை அவள் நடத்தி பிள்ளைகளை பெற்றெடுத்து அப்படி வாழலாம். அப்ப என்ன உத்தம விதவைனா என்ன அப்படின்றதை குறித்து பாத்தீங்கன்னா மிக தெளிவாக பாத்தீங்கன்னா அவர் பேசுறாரு. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தலு. சுகபோகமாய் வாழ வேண்டாம் அப்படின்லாம் சொல்லல. என்ன அர்த்தம்னா, உலக வாழ்க்கைக்குள்ளாக அவள் போகிறாள் அப்படின்னு சொன்னா அதுல போயிடணும். குடும்ப வாழ்க்கை பாத்தீங்கன்னா உலக வாழ்க்கை தான். ஆனால் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே காணப்பட்டு கொண்டே ஆண்டவருக்கு என்ன பண்ண முடியும், ஊழியம் செய்ய முடியும். இப்ப ஒரு பவுல் அப்போஸ்தலன் பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை வேண்டான்ட்டு ஊழியம் பண்ணான். அவனே சொல்றான், இது பாத்தீங்கன்னா ஸ்பெஷலான கிஃப்ட், எல்லாராலையும் அப்படி பண்ண முடியாது, நீங்க எல்லாரும் அப்படி பண்ணாதீங்க, அப்படி அழைக்கப்பட்டிருந்தா பண்ணலாம், இல்லைன்னா நீங்க அப்படி பண்ணாதீங்க, வேகிறதை பார்க்கலும் விவாகம் பண்ணுவது நல்லது என்று பாத்தீங்கன்னா அந்த டீச்சிங் கொடுத்தான். அப்ப என்னதான் அடிப்படையாக எல்லாரும் விவாகம் பண்ணி அப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வைக்கப்படுகிறது. இப்படி ஏதாவது ரேர் கேசஸ் இருக்கும் சிலது. அந்த ரேர் கேசஸை பார்த்துட்டு பாத்தீங்கன்னா நான் இப்படி இருப்பேன் அப்படின்ட்டு நானும் விவாகம் பண்ணியாம இருப்பேன் அப்படின்றதும் தவறு, அப்படி இருங்கன்னு சொல்றதும் தவறு. அதுதான் போன அதிகாரத்துல நம்ம பார்த்துட்டோம். என்ன பார்த்துட்டோம், அது பிசாசனுடைய உபதேசமாக எப்படி மாறிவிடும் அப்படின்னு சொன்னா, பவுல் எல்லாம் ஒரு ரேர் ஸ்பீஷிஸ்ன்னு எடுத்துக்கோங்களேன். என்ன அப்படின்னா, ஒரு காணப்படுகிறதான ஜனங்கள்ல ஒரு விசேஷமானவன் எடுத்துக்கோங்க. அது அவனே சொல்றான், இது ஒரு கிஃப்ட், எனக்கு இது வேண்டாம், அவசியம் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது, ஆனால் அப்படின்னா நான் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ்கிறேன். அப்ப இதை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கொண்டு பவுலை போல வாழ்ந்தா என்ன அப்படின்ட்டு ஒருவன் போகிறது மிக தவறான காரியம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, போன அதிகாரத்துல நீங்க ஆரம்பத்திலே பார்ப்பீங்க, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அதுல என்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன வருதுன்னா, விவாகம் பண்ணாதிருக்கவும் அப்படின்றதான ஒரு காரியம் பாத்தீங்கன்னா திணிக்கப்படும். இப்ப விவாகம் பண்ணாது இருக்கிறதான காரியம் அவர்களுடைய டெசிஷன். அது ஆண்டவருக்காக அது பண்ணாம இருக்கிறதுனா அது வேற. அது உனக்கு அப்படி கிஃப்ட் இருந்ததுன்னா, இல்ல விவாகம் பண்ணாது இருந்து நான் உள்ளுக்குள்ள வேகுவேன், அதனால வேற காரியங்களை தவற செய்ய போகிறேன் நான் அப்படின்னா அது மிக மிக மோசமான காரியம். அதுக்கு விவாகமே பண்ணிடலாம். இப்ப பிசாசு எந்த இடத்தையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பயன்படுத்த முடியும் என்பதுதான் 4ஆம் அதிகாரத்துல இந்த காரியத்தை குறித்து அவர் பேசி இருக்கிறார். இந்த இடத்துல உத்தம விதவைகளை குறித்து பாத்தீங்கன்னா அவர் பேசும்பொழுது இதை திரும்ப இந்த பாயிண்டை கொண்டு வர்றார். 6ல் சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே சேர்த்தவள். அவர்கள் அதை தப்பா நம்ம எடுத்துக்கூடாது. என்ன சொல்ல வர்றார்ன்றதை முழுவதுமாக படித்து புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. ஏன் அப்படின்னு சொன்னா, விதவையா இருக்கிறாள். அப்போ சபை அவளை பராமரித்து கொண்டிருக்கிறது. எதுக்கு? கர்த்தருடைய நாமத்தினாலே அவளை பராமரித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு தவறான காரியத்தை அவள் விதவையா இருந்து செய்து கொண்டிருக்கிறாள் என்று சொன்னால் என்ன குற்றம் சாட்டப்படும்? அவள் மாத்திரமல்ல, கர்த்தருடைய நாமம் மாத்திரமல்ல, சபையும் அந்த இடத்துல குற்றம் சாட்டப்படும். இப்படிப்பட்டவர்களை ஆதரிக்கிறார்களே, இப்படிப்பட்டவர்களுக்கு உடன்படுகிறார்களே என்கிற காரியம் வரும் அல்லவா? அதற்காக தான் அவர் சொல்றாரு, ஒண்ணு விவாகம் பண்றதை நான் பண்ணு, இல்லை என்று சொன்னால் உத்தம விதையா வாழ்னா உனக்கு ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நீ பார்த்து என்ன பண்ணும், அவர்களை கர்த்தருக்குள்ளாக நீ வளர்த்து எடுக்க வேண்டும் என்று நீ டிசைட் பண்ணி அதுல இரு. அதுக்கு முக்கியமாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் இரவும் பகலும் வேண்டுதலிலும் ஜபங்களிலும் நிலைத்திருப்பாள் என்று 5ஆம் வசனத்துல கடைசியில வாசிக்கிறோம். அடுத்து பாருங்க, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால், அது அப்போ பாத்தீங்கன்னா 8வது வசனம் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அப்படின்றதான காரியத்துக்குள்ள வருகிறது. ஆணா இருந்தாலும் அவன் தன் சொந்த ஜனத்தையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளிக்கிறவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருக்கிறான். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம். இதை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பார்க்கவே மாட்டோம். ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உன்னுடைய சொந்த ஜனங்களை அல்லது விசேஷமாக தன்னுடைய குடும்பத்தை விசாரிக்கிறதான காரியம் ஒரு விசுவாசியினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்று அந்த இடத்துல சொல்லப்படுது.
இல்லை அப்படி கிடையாது அப்படின்ற சொல்லும் பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா அவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனாக அவன் காணப்படுறான், அவிசுவாசியை போல அவன் நடந்து கொள்ளுகிறான் கேட்டால் அவனை பார்க்கிலும் கெட்டவனா இருக்கிறான் அப்படின்ற மாதிரி என்ன பண்றாரு 8வது வசனத்தை சொல்றாரு. அப்போ ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ண மாதிரியே தான் குடும்பத்தில் நீ எப்படி வந்து பெற்றோர்களை நடத்த வேண்டும் என்று அறிந்தால்தான் சபைக்குள்ள பெற்றோரை போல காணப்படுகிறவரை நீ சரியா நடத்த முடியும். குடும்பத்துக்குள்ளே காணப்படுகிற உன் சகோதரிகளை நீ எப்படி நடத்துற அதை அறிந்திருந்தால்தான் நீ வந்து சபைக்குள்ளே காணப்படுகிறதான பாலிய ஸ்திரீகளை வந்து பார்த்தீங்கன்னா சகோதரிகளை போல பாவிக்க முடியும். குடும்பத்துல சகோதரர்களுக்கு நீ எப்படி வந்து அன்பாக அவர்களை நடத்துகிறாய், அவர்கள் மேல மதிப்பு வைக்கிறாய் என்கிறதை வைத்துதான் பாலிய புருஷரை சகோதரரை போல பாவித்து தீமோத்தேயு. அப்ப நிறைய விஷயங்கள் வந்து தீமோத்தேயுக்கு வந்து சொல்லப்படுகிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். தீமோத்தேயுக்கு மட்டுமா அப்படின்னா இல்லை, எல்லா சபையை நடத்துகிற எல்லா பாஸ்டர்ஸ்க்கும் சொல்லப்படுகிற காரியம், எல்லா விசுவாசிகளுக்கும் சொல்லப்படுகிறதான காரியம். அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த உத்தம விதவைன்றதுக்கு இன்னொரு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொண்டு வர்றாரு. 9வது வசனம், 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாய் இருந்தவளுமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவைகளையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். விதவைகள் கூட்டம் அப்படின்னு சொன்னா அந்த சபை வந்து பாத்தீங்க அப்படின்னா விதவைகளுக்கு உதவி செய்கிற தானே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி சபைக்கு வரும்போது, அப்ப சபையில ரொம்ப பெரிய சபையா இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஆயிரக்கணக்கில் மேல இருந்திருப்பாங்க. அப்ப அந்த விதவை கூட்டம்ட்டு யாரை தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்றாங்கன்னா இப்படிப்பட்ட குவாலிட்டிஸ் இருக்கணுமா. என்னன்னா 60 வயது அவர்களுக்கு அட்லீஸ்ட் இருக்கணும். அடுத்தது வந்து ஒரே புருஷனுக்கு மனைவியாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இப்போ கிரீக் கல்ச்சர்லாம் நீங்க பார்க்கும்போது இதெல்லாம் இந்த பாலிகாமி எல்லாம் ரொம்ப சாதாரணமான காரியம். அப்ப நிறைய புருஷர்களை வைத்து கொண்டிருக்கு. இப்போ கானானிய ஸ்திரியை கூட நம்ம பார்க்குறோம்ல, இப்படியெல்லாம் வந்து காணப்படுகிறது வந்து யூதர்களுக்குள்ளே ரொம்ப ரேரு. ஆனால் வந்து கிரீக் கல்ச்சர், ரோமன் கல்ச்சர்லாம் சாதாரணமாய் காணப்பட்டது. அப்படி வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள கிடையாது, அப்படி இருக்கக்கூடாது. ஒரே புருஷனோடு கூட அவள் வாழ்ந்திருக்க வேண்டும், அதாவது திருமண பந்தத்திற்குள்ளாக. அடுத்து 2வது பிள்ளைகளை வளர்த்து, பிள்ளைகள் இருந்தாங்கன்னா பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி. அப்படின்னு சொன்னா பரிசுத்தவான்கள்னா ஊழியர்கள் வரும்போது அவர்களை உபசரிக்கிற காரியத்தை குறித்து. பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்ப்பீங்க, சுனேமியால் நினைக்கிறேன்ல, பேர் என்ன, எலியா வந்தபோது அவனை வந்து ஆதரித்தவள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இருக்க அறையை கொடுத்து பராமரிக்கிறதான காரியம் தான் பார்த்தீங்கன்னா கால்களை கழுவி அப்படின்றதான காரியம். மற்றபடி அதை வேற மாதிரி நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை. என்ன அப்படின்னா வீட்டுக்கு வருகிறதான பரிசுத்தவான்களை உபசரித்து அவருடைய தேவைகளை சந்திக்கிறதான ஒரு காரியம். அப்போ பரிசுத்தவான்ற வார்த்தையை ரொம்ப அழகா சொல்றாரு. அப்படின்னா பரிசுத்தவான்னா ஊழியன் எப்படி காணப்படணுமோ அப்படி காணப்படணும். அது மேலே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், திரும்பவும் வாசிக்கலாம். என்னன்னா பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போல பாவிக்கிறவனா இருந்தா அவனை பராமரிக்கலாம். இல்ல ஒரு மாதிரி பார்க்குற ஊழியனா இருந்தானா எப்படி பராமரிக்க முடியும், வீட்டுல எப்படி முதலாவது அனுமதிக்க முடியும், பெரிய காரியம் இல்லையாது. அப்ப பரிசுத்தவான்களுடைய கால்களை அப்படின்னு சொல்லும்போது புரிந்து கொள்ளணும். பரிசுத்தவான்கள்னா மேலேயே அவர் வந்து பாத்தீங்கன்னா டிஃபைன் பண்ணிட்டாரு. என்ன அப்படின்னு சொன்னா மற்ற சகோதரிகளை எல்லா கற்புடன் கூடிய சொந்த சகோதரியை போல பாவிக்க வேண்டும் என்று பாத்தீங்கன்னா 2வது வசனத்திலே சொல்லிட்டார். அப்ப அப்படிப்பட்ட ஊழியக்காரனை தான் என்னவா சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவன் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வரும் பொழுது அவர்களை ட்ரீட் பண்ணுகிறதான விதம், நடத்துகிறதான விதத்தை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய குவாலிட்டிஸ்குள்ள வருகிறது. உதவி செய்து உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளாய் இருந்தால். அப்ப சபையில காணப்படுகிற அப்படிப்பட்டவள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில காணப்படும் பொழுது, கணவனோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்தால் என்கிற நற்சாட்சி பெற்றிருந்தாள். அப்ப 60 வயசுக்கு மேல இருக்கணும் அப்படின்னும் போது அவ உத்தம விதவைன்றதான இதுக்குள்ளார வருகிறா. இல்லை என்று சொன்னால் சபை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து உதவி செய்யாது என்கிறதான காரியம்தான். இஷ்டம் போல வாழ்கிறதான வாழ்க்கை அப்படின்னும் போது அது வந்து சபையினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கிட்ட வராது. 11வது வசனம், இள வயதுள்ள விதவைகளை அதிலே சேர்த்து கொள்ளாதே. அப்ப அந்த குரூப்புக்குள்ளார கொண்டு வராது. எவ்வளவு ஸ்ட்ரிக்டான அந்த உபதேசத்தை குறித்து நீங்க பார்க்கும்போது ரொம்ப கிளியர் கட் டெஃபினிஷன்ஸ் அதுக்குள்ள காணப்படும்.
இள வயதுள்ள விதவைகளை அதிலே சேர்த்து கொள்ளாதே, ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாக காம விகாரம் கொள்ளும்போது விவாகம் பண்ண மனதாகி, அப்படியாக எல்லாரும் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளுவார்கள் என்று பார்த்தீங்கன்னா பவுல் சொல்ல வரல. என்ன பாயிண்ட் சொல்ல வர்றாருன்னா, இவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷனை எடுக்கணும். வயது மாத்திரம் கிடையாது இதுல முக்கியமான காரியம். விதவையாகும் போது அவர்கள் ஒரு முடிவு எடுக்கணும். குடும்பத்தை நான் பராமரித்து கர்த்தருக்காக வாழப்போகிறேன்ங்கிறதா டெசிஷன். இல்லை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது முடியாது, நான் பார்த்தீங்கன்னா வேற விவாகம் பண்ண போகிறேன்கிற காரியம் சபைக்கு மிக தெளிவாக தெரிய வேண்டும். அதாவது இங்க நடத்துகிறதான தீமோத்தேயுக்கு நிச்சயமாக அது தெரிய வேண்டும். அப்ப இள வயதுள்ள விதவைகளை நீ பார்த்தீங்கன்னா விதவையினுடைய குரூப்ல சேர்த்து அவர்களை பார்த்தீங்கன்னா ஹானரபிளான விடோஸ் என்கிறதான பெயரில் அவர்களை சபை பராமரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற காரியத்தை குறித்து பேசுறாரு. முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கினைக்குட்படுவார்கள். அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய், இவர்களுடைய குவாலிட்டிஸை குறித்து சிலதெல்லாம் பேசுறாரு. அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அலப்புகிறவர்களாயும் வீணழுவற்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களுமாய் இருப்பார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5வது வசனத்துல காணப்படுற 2வது பகுதி அவங்களுடைய வாழ்க்கையில இல்லாத பொழுது இப்படியாக காணப்படுவார்கள். ஏன்னா 5 சொல்லுகிறது, உத்தம விதவியாயிருந்து தனிமையாய் இருக்கிறவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜபங்களிலும் நிலைத்திருப்பாள். அப்படிப்பட்டவர்களுக்கு வீடு வீடா போய் என்ன பண்ற மற்ற கதைகளை பேசுகிறதற்கு சோம்பலா இருக்கிறதுக்கெல்லாம் டைமே இருக்காது அவளுக்கு அப்படின்ற காரியம் தான். அப்ப ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியை குறித்து பேசுறாரு, 2 எக்ஸ்ட்ரீமை குறித்து பேசிட்டு இருக்கிறார். 14வது வசனத்தை பாருங்க. ஆகையால் இள வயதுள்ள விதவைகள் அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தீமோத்தேயு இதை ஐடென்டிஃபை பண்ணும்போது தீமோத்தேயுக்கு அடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. என்னன்னா, இள வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதற்கு இடமுண்டாக்காமல் இருக்கவும் வேண்டும் என்று இருக்கிறேன். அப்ப இந்த ஆலோசனை நான் உனக்கு கொடுக்குறேன், இதை நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்ற. இள வயது உள்ளதான விதவைகளை ஐடென்டிஃபை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணணும், அவர்கள் விவாகம் பண்ணுகிறதற்கும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்த. ஏன்னா அதுவே ஊழியமாக காணப்படுது. அது ஒரு ஊழியமாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. மேலே நீங்க பார்த்தீங்க அது. ஏனெனில் இதற்கு முன்னே ஊழியம், அது ஒத்துக்கிறீங்களா? பெண்கள் குடும்பத்தை நடத்துகிறது ஒரு ஊழியமாக சொல்லப்படுகிறது. ஆண்களும் குடும்பத்தை பாத்தீங்கன்னா தேவன் சொல்லுகிற மாதிரி நடத்துறது ஊழியமாக காணப்படுதுன்றது 8வது வசனம் சொல்லுகிறது ஆண்களுக்கு. பெண்களை குறித்து சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா 4வது வசனத்தை சொல்லப்படுது இது ஊழியம்னு. விதவையானவர்களுக்கு பிள்ளைகளே பேரன் பேத்திகளாக இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரிக்க வேண்டும். பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமாய் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது ஊழியமாக தான் பார்க்கப்படுகிறது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். அப்ப 15வது வசனம், ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். அப்கோர்ஸ் என்ன காரியத்தை குறித்து பேசுறாரு, 4வது அதிகாரத்திலே காணப்படுற முதல் வசனங்களுக்குள்ள போயிட்டார். இப்படிப்பட்டதான ஈவன் விதவைகளோ அல்லது மனைவியை இழந்தவர்களை விவாகம் பண்ணாது இருக்கும்படியாக கட்டளை. இது பாத்தீங்கன்னா நான் எப்படி பார்க்கிறேன்னா, இது யங் பீப்புளை விவாகம் பண்ணாதன்னு சொல்றதான காரியமாக இது இல்லை. அப்படி இருக்கலாம். இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா கேத்தலிக்ஸ் இதுல ஃபாதர்ஸ் மதர்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. விவாகம் பண்ணாம என்ன பண்ணணும், தன்னை கன்னியாஸ்திரியாக ஒப்பு கொடுக்கிற காரியம் இன்றைக்கு உண்டு. கேத்தலிக்ஸ்ல மாத்திரம் கிடையாது, இது எல்லா இதுலயுமே உண்டு. இல்ல புத்தர்கள்ல நிறைய உண்டு, ஜெயின்ஸ்ல உண்டு, எல்லா மதங்களிலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது உண்டு. இது பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு காலத்திலையும் காணப்படும் டெம்பிள் ப்ராஸ்டிடியூட்ஸ் அப்படின்லாம் நீங்க பாப்பீங்க, மேல் ப்ராஸ்டிடியூட்ஸ் அப்படிலாம் பாப்பீங்க. இதெல்லாம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொன்னா, கர்த்தர் வைத்திருக்கிறதான நியமத்தை கடந்து அதை வேறு மாதிரி எடுத்துட்டு நான் கர்த்தருக்கு ஊழியம் பண்றேன்ட்டு வரும்பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் உள்ளுக்குள்ள வந்தது நீங்க பாப்பீங்க. கானானுக்குள்ளார இது காணப்பட்டுச்சு, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக அது காணப்பட்டுச்சு. நீங்க எங்க பாப்பீங்க, கடைசியில இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள ஆசரிப்பு கூடாரத்துக்கு பக்கத்துல இந்த காரியம் நடந்தது நீங்க பாப்பீங்க ஏலியினுடைய காலத்துல. ஆமாவா இல்லையா? புதுசா ஏதோ சொல்ற மாதிரி பாக்குறீங்க. ஆமா, டெம்பிள் ப்ராஸ்டியூஷன் காணப்பட்டது, உள்ள வந்துருச்சு. ஏலியினுடைய பிள்ளைகள் இப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கும். அப்ப இதெல்லாம் எங்க இருந்து தவறான உபதேசம், தவறான புரிந்து கொள்ளுதல், தவறான தேவ பக்தி என்று நினைக்கிற காரியத்தினாலே உண்டான தவறான உபதேசங்களினாலே என்ன பண்றாங்க, ஜனங்க விழுந்து போகிறார்கள். அப்ப இவர் 15வது வசனம் சொல்றாரு, இதற்கு முன்னே சில சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். கர்த்தருக்கு செய்யதான் நினைச்சிட்டு என்ன பண்ணாங்க, கடைசியில சாத்தானுடைய பிடியில அல்லது தவறான உபதேசத்துல அவர்கள் விழுந்து போனார்கள். என்ன உபதேசம்னா, நீங்க திரும்பவும் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களுக்கு போய் நீங்க என்ன பண்ணலாம், அதை வாசித்துக் கொள்ளலாம். அதுல அந்த விவாகம் பண்ணாது இருக்குன்ற சப்ஜெக்ட் எடுத்து தான் இங்க பேசிட்டு இருக்காரு.
16 விசுவாசியாகிய ஒருவனிடத்திலாவது ஒருத்தியிடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். சபையானது உத்தம விதவைகள் யானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாகையால் அந்த பாரத்தை அதன் மேல் வைக்க கூடாது. சபைக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான உத்தம விதவைகள் என்கிற ஒரு குரூப்பு, அதுக்கு என்னவான இது அப்படின்றதான காரியத்தெல்லாம் சொல்லிட்டாரு. அப்ப மற்ற இடங்களில மற்ற குடும்பங்களில அப்படி விதவைகள் காணப்பட்டா அவர்களை அந்த குடும்பம் பராமரிக்கட்டும் அப்படின்றாரு. வாசிக்கிறேன் பாருங்க. விசுவாசியாகிய ஒருவனிடத்திலாவது ஒருத்தியிடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். அவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அது. சபையானது உத்தம விதவைகள் அந்த குரூப்புக்குள்ள வராங்கல்ல, நான் இப்ப சொன்னேன்ல, பவுல் சொல்றாரு, நான் சொன்னேன்ல தீமோத்தேயு, அந்த குரூப்புக்குள்ள வருகிறவர்கள் சபையினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ள வராங்க. அவர்களுக்கு சபையான உதவி செய்யணும். எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தலையில தூக்கி போட்டுட்டு அந்த பாரத்தை சபையின் மேல வைக்க கூடாது அப்படின்றாரு. 17 நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். இது இவனே ஒரு மூப்பர் தான், வயது கம்மி, ஆனாலும் பாத்தீங்கன்னா இவன் மூப்பர். என்ன அர்த்தத்தில் மூப்பருக்குன்னா 2 மீனிங் சொல்லியிருக்கேன் நான். என்ன அர்த்தம் மூப்பர்னா? என்ன அர்த்தம்? 2 அர்த்தம். ஒன்று டைரக்டா லிட்ரல் மீனிங், வயதுல முதிர்ந்தவர், அதிக வயதானவர் அப்படின்னும் போது அவர் மூப்பர், மூப்பு அப்படி சொல்றோம்ல, மூப்பர். இன்னொன்னு மூப்பருக்கு இன்னொரு மீனிங் காணப்படுது. அது என்ன? பிப்ளிக்கல் மீனிங். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா தெரியும். அதாவது சபையை நடத்துகிறவர்கள். என்ன போட்டிருக்கு இங்கிலீஷ்ல? NIV ஆர் KJV? இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமா தெரியணும். ஏன்னா மூப்பர் நீங்க வாசிப்பீங்க, அது பாத்தீங்கன்னா யாரை குறிக்கிறது அப்படின்ட்டு. ஏன்னா நீங்க நிருபத்துல அதை நீங்க வாசிக்கும் போது அது யாரை குறிக்கிறது அப்படின்னு தெரியணும். என்ன போட்டிருக்கு? elders who direct, elders who direct the church, elders rule அப்படின்னு சொன்னா என்ன? நடத்துகிறவர்கள் என்று அர்த்தம். elders who direct the fellowship அல்லது elders who rule அப்படின்றதான காரியம். இப்ப எல்டர்ஸ் ஹூ ரூல்னா, இப்ப ரூல் பண்றவங்களை தீமோத்தேயு எப்படி இதெல்லாம் சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் வார்த்தை பார்க்கிறோம், முதிர் வயது உள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இதுல முதிர் வயது உள்ளவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மூப்பன் அப்படின்னு சொல்லாம முதிர் வயது உள்ளவன் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமாக வயதினாலே முதிர்ந்தவன் என்று அர்த்தம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மேபி 50 வயசு கூட இருக்கலாம். ஆனால் அவன் பாத்தீங்கன்னா சபையை நடத்துகிறதான மேய்ப்பனாய் காணப்படும். அப்ப சபையை நடத்துகிற மேய்ப்பனுக்கும் பேர் என்ன அப்படின்னு சொன்னா மூப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து போகும்போது அதை குறித்து அதிகமா பார்க்கலாம். பேதுரும் அதை குறித்து பேசுவாரு. மூப்பர் அப்படின்றது சொன்னா சபையை நடத்துகிறவரும் மூப்பர். அப்ப நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, அப்கோர்ஸ் டீக்கன்ஸ் தான், மற்ற ஊழியர்ல இருக்கவங்களையும் உண்டு. ஆனா அது யாரை குறிக்குதுன்னா மூப்பனை குறிக்குது. நன்றாய் விசாரணை செய்கிற, அந்த இடத்துல நீ ஒரு பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தல எல்டர்ஸ் ஹூ ரூல் அப்படின்றது விசாரணை செய்கிறதான காரியம். எல்டர்ஸ் ஹூ ரூல், நன்றாய் விசாரணை செய்கிற, ப்ராப்பரா சபையை நடத்துகிற, ப்ராப்பரா மந்தையை நடத்துகிற, விசாரணை செய்கிற என்று அர்த்தம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை அப்படின்னா, நிறைய மூப்பர்கள் என்ன பண்ணுவாங்க? தீமோத்தேயுக்கு கீழே காணப்படுவாங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தீமோத்தேயு பாத்தீங்கன்னா நிறைய சபைகள் நிறுவப்பட்டு இருக்கும். அந்த சபைகளை பாத்தீங்கன்னா அங்கங்க இருக்கிற மூப்பர்கள் நடத்தி கொண்டிருப்பார்கள். அப்ப அவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னா அதை யார் தான் கொடுக்க முடியும்? சபையினுடைய மூப்பருக்கு ஆலோசனை கொடுக்கணும் அன்னைக்குன்னா அந்த நாட்கள்ல யார் தான் கொடுப்பாங்க? இன்னொரு சபை மூப்பர் கொடுக்க முடியாது. யார் கொடுக்க முடியும்? அப்கோர்ஸ் அப்போஸ்தலருடைய வேலை தான் அது. அப்ப பவுல் போல பேதுருவை போல இருக்க அப்போஸ்தலனுடைய வேலை. அப்ப இந்த காரியத்தை தீமோத்தேயுக்கு கற்றுக் கொடுக்குறான்னா தீமோத்தேயு என்னவாக பார்க்கப்படுகிறான், அல்லது என்ன ஒரு ரோலுக்குள்ள வருகிறான்னு சொன்னா நிச்சயமாக அப்போஸ்தலர் என்கிறதான ரோலுக்குள்ளார யார் வரா இப்ப அப்படின்னு சொன்னா தீமோத்தேயு வருகிறான். ஏன்னா அவனுக்கு கீழே நிறைய மூப்பர்களும் சபைகளும் உண்டு. அப்ப ஷெப்பர்ட்ஸ், நிறைய ஷெப்பர்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவனுக்கு கீழே வராங்க ஆஸ் அன் அப்போஸ்டலா. அப்ப நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களே. அப்ப மூப்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் அது சபையை நடத்துகிற மேய்ப்பர்களை குறிக்கிறது என்று சொல்லி. அப்ப இவர்கள் விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயமாக அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பிரசங்கிக்கிறார்கள்,
கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா மத்தேயுல 28ஆம் அதிகாரத்துல 19 வசனத்தை நீங்க பார்ப்பீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போய் அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க, ஞான ஸ்நானம் கொடுங்க, நான் உங்களுக்கு கற்பித்ததான உபதேசங்கள் என்ன பண்ணுங்க, அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, கற்றுக் கொடுங்க சொன்னார் இல்லையா. அப்ப சபைக்குள்ள வரும் பொழுது அடுத்த பாயிண்டே என்னதான் வருகிறதுன்னு சொன்னால், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்களுக்கு உபதேசங்கள் அவர்கள் கை கொள்ளும்படியாக கற்றுக் கொடுக்கப்பட்டது. அது சபையினுடைய மூப்பனுடைய வேலையாக காணப்படுது. அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பான கணத்துக்கு பார்த்தவராக என்ன வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு சகோதரன் மற்ற சகோதரனை கனம் பண்ணணும், சகோதரிகளை கனம் பண்ணணும், அதெல்லாம் உண்மை. அப்ப நடத்துகிறவர்களை ரெட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக என்ன வேண்டும்னா ஃபார் டபுள் ஹானர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி பாக்குறீங்க அது? அதற்கு மேல தன்னை நடத்துகிறவர்களுக்கு என்ன மரியாதையை கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கணும். புரியுற மாதிரி பாஷையில அவர் சொன்னார். எப்படின்னா, உன் தகப்பனை நீ எப்படி நடத்துவியோ, தகப்பனை நீ வந்து கனம் பண்ணல அப்படின்னு சொன்னா, தகப்பனை நீ வந்து சபித்தனா, தாயை சபித்தனா, அது வந்து நிச்சயமாய் கொல்லப்பட கடவர்கள் என்பது பிரமாணத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆனா இப்ப நம்ம எங்க வந்துட்டோம்? புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டோம். புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினதான இயேசுவானவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மத்தேயுல வந்து என்ன சொல்றாரு, இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறதே, கனப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் கொல்லப்பட கடவர்கள், அப்படி நிந்திப்பார்கள் என்றால் கொல்லப்பட கடவர்கள் என்று தேவன் கற்பித்தாரே அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அவர் சொல்றார். அப்ப அந்த கற்பனையினுடைய ஆண்டவர் விரும்பின காரியத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தெரிந்தால்தான் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, பெற்றோர்களை மதித்து நடப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் சபையை நடத்துகிறதான சூழ்நிலை வரும் பொழுதுதான் அவர்கள் சபையிலே காணப்படுபவர்கள் என்ன பண்ணுவாங்க, அதே ஹானரோடு கூட நடத்த முடியும். அப்ப சபையை நடத்துகிறதான மூப்பர்கள் என்ன கனம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், ரெட்டிப்பான மற்றவர்களை ட்ரீட் பண்றது போல நீ என்ன பண்ண முடியாது, பண்ணக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அப்படி காணப்படுதா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை வந்து யார் இப்ப நடத்துறா? திருவசனத்திலும் விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நீங்க உட்கார்ந்து கேட்டு இருக்கீங்க, உங்களை யார் நடத்திட்டு இருக்கா? நீங்க சொல்லலாம், ஆண்டவர் தான் என்ன நடத்துறாரு. அப்கோர்ஸ் ஆண்டவர் தான் நடத்துறாரு, ஏன்னா ஆண்டவரை நம்புகிறீர்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு பாத்திரத்தின் மூலமாக தானே உங்களை நடத்துகிறார். அப்ப விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை அப்படின்னா, உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை நடத்துகிறவர்களை நீங்க ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரன்றீங்களா, இல்ல ஒரு சாதாரணமா மற்றவரை போலதான் நீங்க பார்க்கிறீர்களா? சபையில காணப்படுற மற்றவர்களை போலதான் பார்க்கிறீர்களா? நீங்க தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த கேள்வியை நான் உங்களுக்கு முன்பாக தான் வைக்கிறேன். ஏன்னு சொன்னால் சிலதெல்லாம் நான் சில காரியங்கள்லாம் பார்க்கிறேன், ஏன் முன்னாடியே சத்தம் போட்டு நீங்க வந்து ஒருவர் நீங்க பேசிக் கொள்ளுகிறதெல்லாம் நம்ம அதிகமா இந்த நாட்கள்ல நான் என்ன பண்றேன் பாக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மரியாதை கொடுக்குறீங்க, பாஸ்டர் மரியாதை கொடுக்குறீங்க. ஆனா ஏன் முன்னாடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சகோதரனை சத்தம் போட்டு சத்தத்தை உயர்த்தி பேசுகிற காரியத்தெல்லாம் நான் இப்ப பாக்குறேன். அது எப்படி, அது என்ன அர்த்தம்? நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட அப்படி பேசல, இது வரைக்கும் என்கிட்ட அப்படி உங்களுடைய குரலை உயர்த்தி உங்களுடைய கிரீவன்சஸை அப்படி நீங்க பேசல. ஆனால் மற்ற சகோதரனோடு கூட பேசுறீங்க. நீங்க யார் முன்னாடி பேசுறீங்க? இப்ப நாங்க உட்கார்ந்து இருந்தாலும் என் முன்னாடி நீங்க அப்படி பேசுறீங்க அப்படின்னா நீங்க என்ன மதிக்கலன்னு தானே அர்த்தம். புண்பட்டாலும் பரவாயில்ல, உண்மை அதுதான். என்ன அப்படின்னு சொன்னா, நான் உங்களை நடத்துகிறேன், ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரவானாய் காணப்படுகிறேன். எதன் நிமித்தம் என்று சொன்னால், விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் உங்களுக்காக பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரமா என்னன்னு அப்படின்னு சொன்னா நீங்க மதிக்கணும் இல்லையா? இப்ப பாஸ்டரை பார்த்து பயப்பட வேண்டாம், பாஸ்டர்கிட்ட பேசுறதுக்கு பயப்பட வேண்டாம். அதனுடைய அர்த்தம் என்ன? சிறு பிள்ளைகள் அப்பாவையோ அம்மாவையோ சின்ன பிள்ளைகளை பார்த்தா என்ன பண்ணும், பயப்படும். ஆனால் அதே சிறு பிள்ளைகள் வளர்ந்துட்டா அப்பா அம்மாவை பார்த்து பயப்படாது, ஆனால் மதித்து நடக்குமா நடக்காதா? சிறு பிள்ளைகள் மதித்து நடக்காது. சிறு பிள்ளைகள் வயதிற்கு ஏற்ற மாதிரி அப்பாவை பார்த்து பயந்து நடக்கும். ஆனால் அந்த சிறு பிள்ளை வளர்ந்த பிறகு என்ன பண்ணும், அப்பாவை பார்த்து பயப்படாது, ஆனா அப்பாவை கனப்படுத்த அதுக்கு தெரியும். அதே போல சபையிலே காணப்படுகிற நீங்கள் ஊழியர்களாக மாறி வளர்ந்து நிற்கும் பொழுது பேசுவதற்கு நீங்க பயப்பட வேண்டாம். ஆனால் நீங்க மதிக்கிறீங்களா மதிக்கலான்னு எனக்கு தெரியணும்ல. புரியுதா? ஏதாவது புரியுதா? அப்ப ரெட்டிப்பான கனத்தை கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க ஸ்பெஷலா பாக்குறீங்களா? எப்படின்னா, நான் வந்து சில காரியங்கள் எல்லாம் நான் சபையில பார்க்கும்போது எனக்கு பயங்கர வருத்தமா இருக்கும். சரி, நான் உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே அப்படி வந்து பேசுகிறார்களே, சத்தத்தை உயர்த்தி பேசுறாங்களே அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பேசல. ஈவன் தோ
என்னுடைய பிரசன்ஸ்ல நீங்க பேசும்போது நீங்க எப்படி ரெட்டிப்பான கணத்துக்கு என்னை பாத்திரவான மதிக்கிறீர்கள்? நான் அப்படி பார்க்கல. சரியா? போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம். என்னதான் ட்ரிகர் ஆனாலும் நம்ம எங்க இருக்கிறோம், என்ன பேசுறோம், யார் இதை கேட்கிறார்கள் அப்படின்றதான ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா லேர்ன் பண்ணியே ஆகணும். அந்த வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன்ஸ் நீங்க வந்து வார்த்தையை கொடுத்துட்டீங்கன்னா உங்களால அதை எடுக்கவே முடியாது. திரும்பவும் சொல்றேன், எல்லாருக்கும், ஊழியர்களுக்கு மாத்திரம் இல்லை, யாருக்கு வந்தாலும் நீங்க வார்த்தையை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த வார்த்தையை நீங்க என்னதான் சாரி நான் தப்பா பேசிட்டேன் சாரின்னு சொன்னாலும் உங்க வாயிலிருந்து போன வார்த்தை போனதுதான். அதனால ஒரு கசப்பு உண்டாச்சு அப்படின்னு சொன்னா அந்த கசப்பு உங்களால் அவ்வளவு சீக்கிரம் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. முதலாவது நம்முடைய மனது எப்படிப்பட்டதுன்றதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. மனசு ஹர்ட் ஆனா என்ன ஆகும், அதை வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். காயம் சரியாயிடும், மனதில் பட்டதான காரியம் வந்து பாத்தீங்கன்னா சரியாகாது. அப்ப இதெல்லாம் சிந்தித்து நடந்து கொள்ளுங்க. நம்முடைய வார்த்தைகள் எப்படியா இருக்கும்? எந்த விசுவாசியாய் காணலாம் தேவ பிள்ளைகள் அவசரப்பட்டு நம்மளை வந்து யாராவது தூண்டி விட்டா, நம்மளை தூண்டி விடுறோம், பிரிக் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம பேசிடணுமா? நம்ம ஒருத்தர் பிரிக் பண்றாங்க அப்படின்னு சொன்னா இது வந்து சாதாரண சின்ன பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படிதான் காணப்படும். நமக்கு எமோஷன்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. நமக்கு எமோஷன்ஸ் இருக்கும், ஆனா கண்ட்ரோல் பண்ணணும், எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னா இந்த வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையினாலே பாவம் இல்லாமல் போகாது. உள்ள நினைக்கிற காரியம், நீ கோபப்பட்டுட்ட ஆண்டவர் பாவின்னு சொல்ல மாட்டார். ஆனால் அந்த கோபத்தின் நிமித்தமாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தையை நீ போடுவ அப்படின்னு சொன்னா நீ பாவம் பண்ணிட்ட அப்படின்னு வேதம் சொல்லுது. புரியுதா? புரியலையா? ஆமா, இது விளையாட்டு கிடையாது, சீரியஸான காரியம். அப்ப நம்ம வந்து தூண்டப்படுவோம், கோபப்படுத்தப்படுவோம் பிசாசினாலே, உலகத்தினாலே, ஏன் சொந்த சகோதரர்களாலே சகோதரிகளாலே நம்ம கோபத்துக்குள்ளாக நேரங்கள் உண்டு. ஆனா இஃப் யூ டோன்ட் நோ ஹவு டு கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ், நீ என்ன பண்ணுவ, பாவம் செய்வாய். சரியா? அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கோபம் கொண்டாலும் அர்த்தம் என்ன? கோபம் கொண்டா நீ பாவம்னு வேதம் சொல்லல. ஆனால் கோபத்தின் நிமித்தமாக நீ ஒரு காரியத்தை செய்யும் போது அது பாவமாக மாறி விடுகிறது. நீங்க யாரையும் ஒண்ணு உடனே அடிச்சிட போறது இல்ல, யாரையும் குத்திர போறது இல்ல. ஆனால் ஒண்ணு பண்ணுவீங்க, ஈஸியா வாயை திறந்து என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு வார்த்தைய பேசிடுவீங்க. செய்யாதீங்க. போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறது. அப்படின்னா நான் வந்து சொன்னேன், இது வந்து மாட்டுக்காக ஆண்டவர் பேசுறது கிடையாது, மனுஷனுக்காக தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்காக பேசுகிறதான வார்த்தை. 19 வசனம், மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்றார். ஏன்னா உன்னை இப்ப தீமோத்தேயுக்கு இது சொல்லப்படுகிறது. தீமோத்தேயுடன் அந்த பிரச்சனைகள் வரும். என்ன அப்படின்னு சொன்னா அந்த சபையினுடைய பாஸ்ட் வந்து சரி கிடையாது அப்படின்றதான ஒரு காரியம் வந்து தீமோத்தேயுவிடத்துல கொண்டு வரப்படுமானால் தீமோத்தேயுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கப்படுதுன்னா, அவன் மூப்பனாய் காணப்படுகிறான், அந்த கூட்டத்தை நடத்துகிறவனாய் காணப்படுகிறபடினாலே 2-3 சாட்சிகள் இருந்தாதான் நீ என்ன பண்ணலாம், இது விசாரிக்கவே செய்யலாம். எவனோ ஒருத்தன் வந்து கொண்டு வரான், பிராது கொண்டு வரான் அப்படின்றதுனால மூப்பனாய் கூட்டம் என்ன பண்ண முடியாது, நீ கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? ஏனென்று சொன்னால் அப்படி ஒரு பிராதுனால விசாரிக்கப்படக்கூடிய மூப்பனானால் அவன் எப்படி வந்து அந்த சபையை நடத்த முடியும்? விஷயம் புரியுதா? ஏன்னா இது சும்மா சொல்லல, அதாவது மூப்பனுக்கு சப்போர்ட் பண்ணி இவர் பேசுறாரா அப்படின்னா இல்ல. இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பிராதுனால இவன் விசாரிக்கப்படக்கூடிய அளவுக்கு இவன் காணப்படுவானால் இவன் எப்படி வந்து அந்த சபையை நடத்த முடியும், மூப்பனா இருக்க முடியும்? அப்ப மூப்பன் அவனை அறிந்துதானே நீ அவனை வந்து அபிஷேகிக்கப்பட்டவன் என்று தெரிந்துதானே அவனை நியமித்திருக்கிறாய். அப்படி இருக்கும்போது அவனை குறித்து ஒரு பிராது வரும்போது அது வந்து பாத்தீங்கன்னா பொறாமையினாலே கூட வந்திருக்கலாம், தவறான காரியத்தினால கூட என்ன பண்ணிருக்கலாம், அதை வந்திருக்கலாம், இல்ல உண்மையாகவும் காணப்படலாம். அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா 2 அல்லது 3 சாட்சிகள் இல்லாமல் நீ அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது, அது சபைக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்றாரு. அதாவது விசாரிக்கத்தக்கதாக அது காணப்படக்கூடாது. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். இது பாவம் அப்படின்னு தெரிஞ்சா நீ வந்து ஒளித்து வைத்து கேட்கிறதான காரியம் கிடையாது. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படியா எல்லாருக்கும் முன்பாகவும் என்ன பண்ண, இதை கடிந்து கொள் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். கடிந்து கொண்டா என்ன பண்ணுவாங்க, இஷ்டப்பட மாட்டார்கள் ஆக்சுவலா இல்ல, ஆனால் அப்படி செய்ய சொல்லுகிறார். நீ பட்சபாதத்தோட ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும் முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். யாராவது இதுக்கு எனக்கு மீனிங் சொல்லுங்களேன். பட்சபாதத்தோட ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு? நடத்துகிறதானவர்களுக்கு சொல்லப்படுகிறது.
அப்ப நடத்துகிறவர்களை கண்காணிக்கிறதான இந்த அப்போஸ்டலிக் ஆபீஸ் என்று சொல்லப்படுகிறதான அந்த ஊழியத்தை பெற்றவர்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. விசாரிக்கும் முன்னு நிர்ணயம் பண்ண, அவர் டிசைட் பண்ணிடாத, இவைகளை காத்து நடக்கும்படி சொல்லப்பட்டதான இந்த காரியங்களை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும் முன்பாக அப்படின்றாரு. என்ன அர்த்தம் அது? எப்படி புரிந்துக்கிறீங்க? தேவனுக்கும் கம்மா வேற போட்டிருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும். அப்ப தேவன் ஒருத்தர், கர்த்தர்னு ஒருத்தர், அந்த கர்த்தருடைய பேர் இயேசு கிறிஸ்து. தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்குன்னா உங்களுக்கு தெரியும்ல, அது என்ன அர்த்தம்? தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்குன்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட தூதர்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட தூதர்கள் அப்படின்னு சொன்னா நீங்க இப்படி வாசிப்பீங்க. என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுவார், இந்த சிறியரிலே ஒருவனுக்கு என்ன பண்ணக்கூடாது, அதாவது சீஷர்கள்ல விசுவாசிகளுக்கு இடரல் உண்டாக்காதபடிக்கு நீங்க எச்சரிக்கையாகிறீங்க. ஏனால் அவர்களுக்குரிய தூதர்கள் பரமபிதாவின் முகத்தை தரிசிக்கிறார்கள், பிரசன்ஸ்ல காணப்படுறாங்க அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொருவரையும் கவனிக்க ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா நியமித்ததான தூதர்கள் என்ற அர்த்தம். இப்ப தேவனுடைய எங்க இருக்கு அந்த வசனம்? எடுத்து பாருங்க. அப்படி ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? நம்ம நினைக்கிறோமா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே ஆண்டவர் பார்க்காம இருக்கிறாரு. ஸ்பெஷலா வந்து ஏஞ்சல்ஸ், கார்டியன் ஏஞ்சல்ஸ் வச்சு பாக்குறாரு அப்படின்னா அது வந்து பயங்கரமா இருக்கு அந்த வார்த்தை. மத்தேயு 18:10 இருக்கு, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இமீடியட்டா ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அங்க போகும். வெளிப்படுத்த விசேஷத்துல வாசிக்கிறோம் நம்ம, பிசாசானவன் சாத்தான் வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதும் தேவ பிள்ளைகளை குறித்து என்ன பண்றான்னா, எப்பொழுதும் குற்றம் சாட்டுகிறவனாக காணப்படுகிறான், அவன் தள்ளப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க வாசிப்பீங்க. அதே போல இந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்காக நியமிக்கப்பட்ட தூதர்கள் கவனித்துட்டே இருக்காங்க. ஹெல்ப் பண்றதுக்கு அப்படின்னு நான் சொல்ல வரல, ஆனால் கவனித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்கோர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை அப்படின்னா அவர்களுக்கு ஆக்சஸ் வந்து உடனே. இப்ப நீங்க அறிந்திருக்கிறீங்க, தூதர்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு வந்து இந்த மாதிரி பயங்கரமா டிராவல் பண்ணி இப்படி எல்லாம் போகணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்க வேண்டாம். இப்ப காப்ரியல் இங்க வரான் அப்படின்னு சொன்னா அங்க வந்து அங்க காணப்படுகிற கேப்ரியல் ஆண்டவர் ஒரு செய்தி அனுப்பிச்சா இங்க வந்துருவான். நடுவில் ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்றான், அதெல்லாம் வேற காரியம். ஆனால் அங்க இருக்கிறவன் என்ன பண்றான், அங்க இருந்து ஆண்டவர் சொன்னா இங்க என்ன பண்ணுவான், இங்க வந்து சகரியா முன்னாடி மரியாள் முன்னாடி நிற்பான். இங்க இருந்து மறைந்தானா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் அந்த இது வந்து இம்மீடியட்டாக நடக்கிறதான காரியம். அதாவது ஆவிக்குரிய உலகத்துல இமீடியட்டா நடக்கிறதான காரியமாக தான் இது பார்க்கப்படுகிறத ஒழிய இத்தனை லைட் இயர்ஸ் இருக்கு, இவ்வளவு டிராவல் பண்ணி இப்படி போனோம் அப்படின்றது கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே ஒரு உதாரணம். அவர் மறுரூபமான பின்பு அவர் வந்து பாத்தீங்கன்னா பூட்டப்பட்டதான அந்த சுவற்றுக்கு கிராஸ் பண்ணி அப்படி நடுவில் வந்து நிற்கிறாரு, அப்படிதானே? அப்ப நினைத்த இடத்துல தோன்றுகிறதான ஒரு காரியம். அப்கோர்ஸ் காடுக்கும் மற்ற தூதர்களுக்கும் என்னதான் வித்தியாசம்? இயேசு கிறிஸ்து வந்து இங்கேயும் பிரசன்னமாவார், அந்த ரூம்லயும் அங்க பிரசன்னமாவார் ஒரே டைம்ல. காப்ரியல் வந்து அப்படி ஆக முடியாது. காப்ரியலும் சரி, பிசாசுகளும் அசுத்தாவிகளும் சரி அப்படி ஆக முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும் பார்த்தீங்கன்னா இங்க 2 பேர் கூட இருந்தாலும் அங்க 2 பேர் கூட இருந்தாலும், ஏன்னா அவர் மட்டும்தான் காட். அப்ப காடுக்கு மாத்திரமே உரியதான ஒரு தன்மை என்னன்னா, ஒரே நேரத்துல எல்லா இடத்திலும் அவரால் இருக்க முடியும் என்பது அவருக்கே உரிய பிரத்யேகமான தன்மைகளிலே அதுவும் ஒன்று. சரியா? அப்ப அவர்களுக்குரிய தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதுன்னா, இப்ப இவனை வந்து டிஸ்டர்ப் பண்றான், இடரலை உண்டாக்குறான் அப்படின்ற காரியம் வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம். எந்த இடத்துல இருக்கோம் நம்ம? அப்ப தூதர்கள்னா தெரிந்து கொள்ளப்பட்ட தூதர்கள் அப்படின்னா நமக்கு தெரியுது, கார்டியன் ஏஞ்சல்ஸ், ஓகே, மெசேஞ்சர்ஸ், கார்டியன் ஏஞ்சல்ஸ், ஓகே. ஆனா தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேரை வந்து இவர் மீன் பண்றாரா? நிச்சயமாக இல்லை, இல்லையா? லேவியராக புஸ்தகத்துல 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இப்படி நம்ம வாசிக்கிறோம், நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், அதனால் நீங்களும் பரிசுத்தமாரு. தேவன் என்ன சொல்றாரு தன்னை குறித்து? நான் தான் தேவன், நான் தான் கர்த்தர். அப்படின்னா தேவனும் கர்த்தரும் ஆகிய பழைய ஏற்பாடு புத்தகம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால், தேவனும் நான் தான்,
கர்த்தரும் நான் தான். இது என்னுடைய டைட்டில்ஸ், அவ்வளவுதான். அப்ப அப்படி காணப்படுகிறதான ஒருவருடைய டைட்டில் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் என்று மாறாது. அதாவது இருவேறு நபர்கள் என்று இருக்க சாத்தியமே இல்லை. அப்படியானால் புதிய ஏற்பாடு அல்லது இந்த பவுல், பேதுரு இதையெல்லாம் எழுதினவர்கள் என்ன பண்றாங்க? விக்கிரக ஆராதனையை ஆதரிக்கிறார்கள் அல்லது விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள் என்று அர்த்தம். அப்ப இது முழுவதும் தானே வேதம் என்று நம்புகிறோம். நம்ம நம்முடைய கரத்துல இருக்கிறது முழுவுமே வேத வாக்கியங்கள் என்று நம்ம நம்புவோமானால் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய சாட்சி என்னவா இருக்கிறது என்று சொன்னார், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர் அப்படின்றார். தேவன்னா நான் தான், கர்த்தர்னா நான் தான் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். உபாகமம் 10:17 வாசிக்கிறீங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும். தேவாதி தேவனால் அவர் தான் கர்த்தாதி கர்த்தர். அடுத்து என்ன? அந்த ஒரு நபர் தான் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அதன் அடிப்படையில அது சத்தியம் என்று ஏற்றுக்கொள்வோமானால் இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிற தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்படின்னா தேவனும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து தான் எங்கள் தேவனாகிய கர்த்தர், அல்லது இயேசு கிறிஸ்து தான் எங்கள் ஒரே தேவன், இயேசு கிறிஸ்து தான் எங்களுடைய ஒரே கர்த்தர் என்றுதான் அர்த்தமே ஒழிய அது 2 நபர்களையும் இன்னொரு தூதர் என்கிற இன்னொரு நபரையும் சேர்த்து அவர்களுக்கு முன்பாக உறுதியாக நான் கட்டளையிடுகிறேன் என்று பவுல் சொல்லவே இல்லை. பவுல் ஒருபோதும் திருத்துவத்தையும் ஆதரிக்கல. தேவன் ஒன்றுக்கு மேற்பட்டதான நபர்கள் என்றும் பவுல் ஒருபொழுதும் வேதத்துல சொல்லி கொடுக்கவில்லை. ஒருவன் மேலும் 22 வசனம், ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாது. கைகளை வைக்க வேண்டியதான காரணம் என்னவாய் காணப்படுது? கைகளை பாத்தீங்கன்னா இந்த இப்ப தீமோத்தேயுக்கு பேசுறாரு, ஸ்பெசிபிக்கா தீமோத்தேயுக்கு இது சொல்லப்படுகிறது. இப்ப தீமோத்தேயு ஒருவன் மேல கைகளை வைக்கணும்னா அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அபிஷேகம், ஆசீர்வாதம், சுகப்படுத்துறதுக்காக கை வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கே வருவோமே, 4ஆம் அதிகாரத்துல கடைசியில பாத்தீங்கன்னா தீமோத்தேயுக்கு செய்யப்பட்ட ஒரு காரியம் அங்க சொல்லப்படுது. நான் 14ஆம் வசனம் பாருங்க. 1 அதிகாரத்துல 14ஆம் வசனம், மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாகிறது. அப்ப இந்த தீமோத்தேயு இந்த ஊழியத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட போது மூப்பராகிய சங்கத்தார் என்ன பண்ணாங்க? அவன் மேல கைகளை வைத்தார்கள். சரியா? அது எதற்காக? இந்த காரியத்துக்காக பிரிக்கெடுக்கப்பட்டிருக்கிறான். அப்ப கைகளை வைத்தல் என்பது ஆசீர்வதிக்கிறதற்கு, அபிஷேகிக்கிறதற்கு கொடுக்கப்படுகிற, அதாவது அவன் மேல அதிகாரம் உள்ளவர்கள் செய்கிறதான காரியம் தான். சின்னவர்கள் பண்ண முடியாது, அவன் மேல கையை வைத்து பண்ண முடியாது. அதனாலதான் என்ன அழகா சொல்லு, மூப்பராகிய சங்கத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அது யார் மூப்பராகிய சங்கத்தார்? அந்த நாட்களில் காணப்பட்ட எருசலேம்ல காணப்பட்ட ஹெட் சர்ச் தான் குறிக்கிறது. நீங்க அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல நீங்க போனீங்கன்னா பவுலுக்கும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்த பொழுது என்ன பண்ணான்? ரட்சிப்பை குறித்தான ஒரு பெரிய பிரச்சனையை அங்கிருந்து எருசலேம்ல இருந்து வந்த யூதர்கள் கொண்டு வந்தாங்க. என்னன்னா, பவுல் கிருபையை குறித்து பிரசங்கிக்கிறார், வேற எதுவுமே தேவையில்லை, நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ அறிந்து உணர்ந்து அவரை ஏற்றுக்கொள்ளு, ரட்சிக்கப்படுவேன்னு சொல்லும்போது நீ அப்படி ஏற்றுக்கொள். அதே நேரத்துல நீ மோசையினுடைய பிரமாணத்தின்படி விருத்த சேதனமும் பண்ணிடு, எதுக்கு ரிஸ்க் அப்படின்ற ஒரு டீச்சிங் அங்கிருந்து வருது. பவுலும் பர்னபாவும் டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது வேறாச்சே, இவர்கள் வேறு காரியத்தை கொண்டு வருகிறார்கள் ரட்சிப்புக்கு என்று சொல்லி என்ன பண்ணாங்க? இந்த விஷயத்தை கொண்டு போயிட்டாங்க, எருசலேம்ல இருக்க மூப்பர்களிடத்திலே கொண்டு போயிட்டாங்க. அப்ப மூப்பர்கள்ல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்களுக்கு சமமாய் காணப்பட்ட, உதாரணத்துக்கு யாக்கோபு, இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரனாகிய யாக்கோபு, இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா காணப்பட்டார்கள். அப்ப மூப்பர் சங்கத்தார் என்று சொல்லும்போது அந்த 12 அப்போஸ்தலர்கள் அவர்களோடு கூட பாத்தீங்கன்னா அவர்களுக்கு இணையாய் காணப்பட்டதான மூப்பர்களும் அதில் இருந்தார்கள். உதாரணத்துக்கு இந்த யாக்கோபு நிருபத்தை எழுதினவர், யூதாவை எழுதினவர், இவர் அந்த அப்போஸ்தலர்ல 12 பேர்ல ஒருவரா அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஹாஃப் பிரதர்ஸா அப்படின்றது அடுத்த காரியம். ஏனென்று சொன்னால் யாக்கோபு ஆரம்பத்திலேயே இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது எழுதப்பட்டிருக்கு. ப்ராபபிளி இயேசு கிறிஸ்துவனுடைய ஹாஃப் பிரதர்ஸ் காணப்படுவதற்கு அதிக வாய்ப்பு காணப்படுது. ஏனென்று சொன்னால் அவரை பகைத்தவர்கள், அவிசுவாசிகளாய் காணப்பட்டவர்கள் அந்த 120 பேரோடு கூட அவர்கள் மேல் வீட்டறையில் கூடியிருந்த பொழுது விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து தரிசனம் ஆனபடினாலே அவரை விசுவாசித்து என்ன பண்றாங்க? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காத்திருந்தார்கள். யார் யார்? மரியாள், இயேசு கிறிஸ்துடைய சகோதரர்கள், மற்ற
அப்போஸ்தலர்கள், சீஷர்கள் எல்லாரும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள்ல மரியாளும் உண்டு, இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரரும் உண்டு. நீங்க இதை போய் வாசிக்க முடியும் 1ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும். 120 பேர்ல மரியாளும் உண்டு, இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரரும் உண்டு. பேதுரு போல ஆண்டவர் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்களும் உண்டு, மற்ற சீஷர்களும் உண்டு. பெரிய கூட்டமா 120 பேர் இருக்காங்க. அப்ப இந்த வார்த்தை நீங்க பார்க்கும்போது மூப்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர்களும் அதுல அடங்கினவர்கள். 15ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது யாக்கோபு தான் பாத்தீங்கன்னா நான் இதை தீர்மானிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனம் பாருங்க, 12-13. அப்போது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து, அதாவது அமைந்திருந்ததுன்னா அமைதலா என்னன்னு அர்த்தம். பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, அதற்கு முன்பாக பேதுரு வந்து பேசுறாரு, ஆமா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஊழியத்துல இது நடந்தது அப்படின்ற காரியம்லாம் பேசியிருப்பாரு. பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா பேசுறாரு. சொல்றாரு 14ஆம் வசனத்தை, சிமியோன் இந்த காரியத்தை குறிச்செல்லாம் அவரும் சாட்சி கொடுத்தாரே, விவரித்து சொன்னாரே அப்படின்னு 14ஆம் வசனத்தை சொல்றாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஓகே 20ஆம் வசனம் பாருங்க, விக்கிரகங்களுக்கு படைத்த அசூசியானவைகளும் வேசித்தனத்திற்கும் நெருங்கொண்டு செத்ததற்கும் இரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் நான் தீர்மானிக்கிறேன் அப்படி சொல்றாரு. இது வந்து சாதாரண ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, இப்படி எல்லாருடைய சார்பாக அப்படி எல்லாம் பேச முடியாது. ஆனால் பாத்தீங்கன்னா அந்த கவுன்சில் சார்பாக என்ன பண்றாரு அவரு, நான் இதை டிசைட் பண்றேன், தீர்மானிக்கிறேன், நம்ம எழுதுவோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அவர் முடிக்கிறார். அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க மூப்பர் சங்கத்தார் அப்படின்னு சொல்லுகிறதான காரியம் அப்போஸ்தலர்கள் பிளஸ் மூப்பராக அந்த நாட்களில நடத்தப்படுகிறதான அவர்கள் என்று அர்த்தம். ஒருவன் மேலும் சீக்கிரமாக கைகளை வையாதே அப்படின்னு சொன்னா, நீ வந்து ஒருவரையும் தெரிந்து கொள்ளும்படியாக அவர்கள் நியமிக்கும்படியாக அவசரப்பட்டு கையை வைக்காத அப்படின்றதான காரியம். தலையில கை வைக்கிறது குறித்து தான் இந்த காரியம் காணப்படுது. நீங்க எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல போனாலும் கைகளை வைத்தல் அப்படின்றது ஒரு உபதேசமாவே காணப்படும். கைகளை வைத்தல் அப்படின்றது ஒரு உபதேசமா, ஞானஸ்நானத்தை குறித்து, பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதலை குறித்து, பரிசுத்த ஆவியை குறித்து இப்படிலாம் சொல்லும்போது கைகளை வைத்தல் என்பது ஒரு உபதேசமாவே வந்து பாத்தீங்கன்னா எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா காணப்படும். இதெல்லாம் அடிப்படையான உபதேசங்கள் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கும் ஆரம்பத்துல. எபிரேயர் 6 ஆரம்பத்துல இருக்கும். மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே என்ற, இப்ப நீ வந்து பாவம் செய்யாதே என்று தீமோத்தேயுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, நல்லாவே தெரியும் தீமோத்தேயுக்கு. ஆனா இன்னொரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது, என்னவென்று சொன்னால், மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு அவர்கள் உனக்கு தெரிந்தவர்கள், உனக்கு பிரியமானவர்கள் என்பதின் நிமித்தமாக நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காத அப்படின்றதான காரியம் தான். அப்படின்னா நீயும் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பாவங்களுக்கு உடன்பட்டு நீயும் அந்த பாவத்தை செய்கிறதை போலதான ஒரு காரியம் அப்படின்னா உடன்படாத அப்படின்றார். அதனாலதான் அவர் சொன்னார் என்ன அப்படின்னு சொன்னா 20ஆம் வசனத்துல, மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்துகள் என்று சொல்றாரு. அதனுடைய தொடர்ச்சியாக தான் மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே என்று 22ல வாசிக்கும். உன்னை சுத்தவானாக காத்துக்கொள், நீ வந்து சுத்தவானாக காத்துக்கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுது. இது இவர்கள் தீமோத்தேயு போல சபையை நடத்துகிறவர்களுக்கு முக்கியமான காரியமாய் காணப்படுது. சரி, நீ வந்து இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள். அப்ப இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவறாக ஆங்கிலத்துல வைன் தான் போட்டிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா கிரேப் ஜூஸ் கிடையாது, நிச்சயமாக ஃபெர்மெண்டட் தான். வைன் அப்படின்னு சொன்னாலே நீங்க உங்களுக்கு போட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் அது என்ன அப்படின்னு சொன்னா, ஈஸ்ட் வந்து கிரேப் ஜூஸ்ல அல்லது வேற எந்த ஃப்ரூட் இதுலையும் கலந்து அது வந்து என்ன பண்ணுது, என்ன நடக்கும், அது ஆல்கஹாலையும் கார்பன் டை ஆக்சைடையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ப்ரொடியூஸ் பண்ணும் அந்த இடத்துல. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்மெண்ட் ஆகுது, அதுதான் ஃபெர்மெண்டேஷனுடைய ப்ராசஸ். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயின்ன்றது பொதுவாக திராட்சையிலேருந்து எடுக்கப்படுகிறது தான் ஒயின்ட்டு மெயினாக பொதுவாக சொல்லப்படுகிறதான காரியமாக இருக்கிறபடினால அது நிச்சயமாக மெடிசினல் வேல்யூக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்றாரு. இது எப்படி வந்து பவுல் வந்து இப்படி தீமோத்தேயுக்கு சொல்றாருன்னா, தீமோத்தேயு அப்படிப்பட்ட நிலையிலே காணப்படுகிறார். என்ன அப்படி சொன்னா, என்ன பிரச்சனை, என்ன வந்து கஷ்டம், பலவீனம் எல்லாம் தெரியாது, ஆனால் மெடிசினல் வேல்யூக்காக தான் இந்த காரியம் சொல்லப்படுகிறது. பாரு, பவுலே இதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு, மது அடிக்கிறதுக்கு, தண்ணி அடிக்கிறதுக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தீமோத்தேயு பாரு தண்ணி அடிச்சிருக்கான் அப்படின்லாம் சொல்லவே கூடாது.
தீமோத்தேயு வியாதிப்பட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு பிரச்சனை காணப்பட்டது. அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மெடிசினல் எஃபெக்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பால் வந்து சொல்றாரு நெடுங்க. ஏன்னா முன்னாடி இதை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அருந்தலாமான்னு கேட்ட கேள்வி. ஆல்கஹால் என்பது மெடிசன்லையும் கலந்து காணப்படுகிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா வியாதிக்காக கொடுக்கப்படுமானால் அது ஆல்கஹால் என்று பார்க்கப்படாதபடிக்கு என்னவாய் பார்க்கப்படுகிறது? ஔஷதம் என்று பார்க்கப்படுகிறது, மெடிசன் என்று பார்க்கப்படுது. நான் வியாதியஸ்தன், எனக்கு இது அப்படின்னா நீ தான் ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கணும். அஃப்கோர்ஸ் அலவுடு, ஆனால் நீ தான் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவருக்கு தெரியும் நீ போதைக்காக குடிக்கிற அப்படி சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? நம்மள்கிட்ட சொல்லி ஏமாத்தலாம் எனக்கு இது அவசியம்னு. ஆனால் நீ வந்து போதைக்காக இதை செய்கிறாய் அப்படின்ட்டு யார் சொல்லிடுவா? ஆண்டவர் சொல்லிடுவார். ஏன்னா அவருக்கு தெரியும். இல்லை மெடிசனுக்காக அப்படி சொன்னா இப்படி டாக்டர்ஸே சொல்லுவாங்க. கரெக்டா? அப்ப இந்த வார்த்தையை வைத்து என்ன பண்ண முடியாது? நம்முடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்கு வேத வார்த்தையை பயன்படுத்த பார்த்தோம்னு சொன்னா டொப்புன்னு வந்துருவோம், இடறி விழுவோம். சரியா? இப்படி வந்து பாத்தீங்கன்னா பவுல் 23ஆம் வசனத்துல சொல்றாரு, கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமா இருந்து இதுதான் இது. அதனாலதான் இது பைபிள்னு சொல்றோம். பாருங்களேன், இது எங்கேயோ இப்படி எப்படி போற மாதிரி இருக்கும். ஆனா அந்த பாயிண்டை விட்டு போகாம வந்து பாத்தீங்கன்னா நம்மளை அரெஸ்ட் பண்ணி அப்படியே கொண்டு வர்றதாவே இருக்கும். பாருங்களேன், சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து, அப்ப நியாய தீர்ப்புக்கு முந்தி கொண்டா நல்லது தானே? என்ன ஆகும்? பாவம் அப்படியே இருந்து அது மன்னிப்பை பெறாதபடிக்கு காணப்படுமானால் பாவம் எப்போ நியாயம் விசாரிக்கப்படும்? நியாய தீர்ப்புல நம்முடைய பாவம் நியாயம் விசாரிக்கப்படுமானால் எப்படி நம்ம தப்ப முடியும்? ஆண்டவர் தான் அதற்கு முன்பாக ஒரு சான்ஸை கொடுத்திருக்காரு. பாவ மன்னிப்பை எப்படி நாம பெற முடியும் என்கிறதான ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மனம் திரும்பாம நம்முடைய பாவங்களை மூடி வைப்போம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் என்ன பண்ணுதா? அப்படியே பின்தொடர்ந்து நியாய தீர்ப்புக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்துது. அங்க விசாரிக்கப்படும், ஒன்று இங்கே விசாரிக்கப்படும். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா சில சிக்ஷைகளை நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் பாவ மன்னிப்பு நிச்சயமாக ஆண்டோடைய சமூகத்துக்கு போகுது. டெஃபினட்டா 100% பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்குது. ஆனா அதனுடைய சிக்ஷைகள் நம்ம அனுபவிக்க வேண்டியது இருக்கும். சில நேரத்தில் அது கூட தெரியாது, நமக்கு சிக்ஷைகள் எல்லாமே தெரியாதுன்னா. ஆனால் இவைகள் முந்திக் கொள்வது வந்து பாத்தீங்கன்னா நல்லது. மனிதனுடைய பாவங்கள் வெளியே வருகிறது, மற்றவங்களுக்கு தெரியணும் அவசியம் கிடையாது, நமக்கு தெரியணும். அட்லீஸ்ட் இது என்னுடைய பாவம், நான் ஒரு பாவி அப்படின்றத உணர்வு இல்லைன்னா நான் எதுக்கு வந்து ரட்சகரை தேட போறேன்? நான் பாட்டு வாழ்ந்து விட்டு போயிடுவேன் இல்லையா? அப்ப நான் பாவி என்கிற உணர்வு அடைகிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவம் வெளியே வருகிறதான காரியம், ஆண்டவர் உணர்த்துகிறதான காரியம். அப்பதான் அவர்கிட்ட போக முடியும். ஓ, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு, பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியும் என்று சொல்லி. ஆனால் சிலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாவத்தை மூடி வைத்து அல்லது பாவத்திலிருந்து இப்படி ஒரு விடுதலை கிடைக்கும் என்பதை அறியாது இருக்கும்போது அந்த பாவம் என்ன பண்ணுது? அப்படியே நியாய தீர்ப்பு வரைக்கும் போய் அங்கே விசாரிக்கப்படுகிறது. எப்படியாதான் பாவம் விசாரிக்கப்படும். ஆண்டவர்கிட்ட வந்தீங்க அப்படி சொன்னா அந்த பாவம் விசாரிக்கப்படுகிறது. எப்படி? பாவத்துக்கான தண்டனை மரணம் தான் ஷூர். இப்ப ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார் அல்லவா? அதை விசுவாசிக்கிற. அப்ப எப்படி நம்முடைய பாவம் வந்து பாத்தீங்கன்னா விசாரிக்கப்படுகிறது என்று சொன்னால், ஆண்டவரிடத்துல வருகிற ஒவ்வொரு மனுஷனும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் அவன் மரணத்தை சந்திக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் அந்த மரணத்தை சந்தித்தபடினால விசாரிக்கப்பட்டு விட்டது. அந்த பாவம் விசாரிக்கப்பட்டபடினால ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மள ரைச்சியஸ், ஜஸ்டிஃபைட், நீதிமான் அப்படின்னு என்ன பண்றாரு? அவர் ஏற்றுக்கொண்டபடினால் சொல்றாரு, ஒண்ணு இங்கே அதை தீர்த்து விடு, இல்லை என்று சொன்னால் மூடி வைத்து நியாய விசாரிப்பு வரைக்கும் என்ன பண்ண போ. அதான் சொல்றாரு ரொம்ப சிம்பிளா. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளும், அது வந்து நல்லது. சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாயிருக்கும், அப்படி இராதவைகளும் மறைந்திருக்கும். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நற்கிரியை செய்யறோம்ல, நம்ம கர்த்தருக்குன்னு செய்கிறதான காரியம், ஓடுகிறதான காரியம், அது வந்து வெளியில வராம இருக்காது. என்னதான் சொல்றாரு அப்படின்னா, சிலருடைய நற்கிரியை வெளியரங்கமா இருக்கும், நல்லா தெரியும், பார்த்தாலே தெரியும் இவர் வந்து பாத்தீங்கன்னா கர்த்தருக்காக இந்த காரியத்தை செய்யறாரு என்று மற்றவர்கள் என்ன பண்ண முடியும்? ஈஸியாக நற்சாட்சி சொல்ல முடியும். சில நேரத்துல தெரியவே தெரியாது, நான் செய்கிற நன்மை யாருமே பார்க்கறது இல்லையே, என்னை பாராட்டுகிறது இல்லையே, அப்ரிஷியேட் பண்றது இல்லையே, ஆண்டவருக்கு தெரியலையா, இப்படிலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல ஈவன் சொந்த பெற்றோருக்கு தெரியலையா, இல்ல பாஸ்டுக்கு தெரியல, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் இப்படி நம்ம நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அது மறைந்திருக்க மாட்டாது. எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் யூ வில் பி ஹானர்ட், வெளியில வரும். நற்கிரியை செய்கிறதான மனுஷனா இருந்தால் யூ வில் பி ரெகக்னைஸ்ட். இப்படி எடுத்துக்கோங்க, எப்படியா இருந்தாலும் யூ வில் பி ரெகக்னைஸ்ட். நீ வந்து பாத்தீங்கன்னா எப்படி நீதிமான ஆண்டவர் சொல்றாரோ அதே போல உன்னுடைய நற்கிரிகள் வெளியில எல்லாம் வராமே இருக்காது, நியாய தீர்ப்பு வரைக்கும் அப்படிலாம் போய் நிக்காது. நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கொண்டு வருவார். தெரியவே இல்லைனாலும் இப்படி கூட எடுத்துக்கோங்க, மேல இருக்க வசனத்தின்படி அட்லீஸ்ட் ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நிச்சயமா உண்மையும் உத்தமமான
உத்தமம் உண்மையான ஊழியக்காரனே சொல்றாருல, அது ரெகக்னிஷன் தானே எல்லாருக்கும் முன்னாடியும். பட் எல்லாருக்கும் முன்னாடியும் நீ வெட்கப்பட்டதான இடத்துல உன்னை பார்த்து இவெல்லாம் பரலோகத்துக்கே வரமாட்டான் அப்படின்னு திங்க் பண்றவர் கூட இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு பார்த்து உன்னை பார்த்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணி ரெகனைஸ் பண்ணும்போது அவன் பரலோகத்துக்கே அவனும் வந்தாலும் ஆச்சரியப்படுவான். அவன் இவன் கூட வந்துட்டானா அப்படின்னு ஆச்சரியப்படுவானா இல்லையா? இப்ப என்ன போன வசனத்தின்படி பாவங்கள் பாத்தீங்கன்னா வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்தி கொள்ளுகிறது, சிலது பின்தொடர்ந்து அங்க வரைக்கும் போகுது. அதே மாதிரி நற்கிரியைகள் வெளியரங்கமாய் இருந்து இங்கே அப்ரிசியேஷனை பெறும். அப்படி இல்லைனாலும் இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது அப்படின்றார். நியாய தீர்ப்பு வரைக்கும் போகணும்னு சொல்லல அவரு, ஆனா மறைந்திருக்காது. ஒருவேளை நியாய தீர்ப்பு வரைக்கும் போனாலும் அங்கேயும் ஆண்டவர் என்ன பண்ண போறார் பார்த்து, எஸ் இந்த பிள்ளை என்னை ஏற்றுக்கொண்ட பிள்ளை, இந்த நற்கிரியை எல்லாம் செய்த பிள்ளை அப்படின்ட்டு நிச்சயமாக என்ன பண்ணுவாரு, அவர் மற்றவர்கள் எல்லார் முன்பாகவும் சாட்சி கொடுப்பேன்னு அவர் சொல்லி இருக்கிறார். சொன்னாரா இல்லையா? அவர் பரிசுத்தவான்களோடு கூட வரும்பொழுது அவரை அறிக்கை பண்ணுகிறவர்களை குறித்து தான சாட்சியை நான் கொடுப்பேன், எல்லாருக்கும் முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாருல்ல. அந்த வசனத்தை இதோட கூட நீங்க என்ன பண்ணுங்க, லிங்க் பண்ணிட்டா எப்படியா இருந்தாலும் யூ வில் பி ரெகக்னைஸ்ட். ஆண்டவருக்காக யாருமே பார்க்கல அப்படின்ட்டு நீ ஓடினா கூட நிச்சயமாக அதற்குரிய பலன் உண்டு. ஏதாவது இருக்கா அதுல?